ஒரு டிச்சு அந்த இடத்துல ஒரு இதுல ஒரு எது மூடல அந்த இதுல வந்து அத்தனை பேர் உழவுறாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் உழவுறாங்க. அப்படி சைடுல தள்ளி விட்டு அப்படி இது பண்றான். அந்த ஒரு பஸ் வந்து நின்னது ஒண்ணுதான். வந்த உடனே போலீஸ்காரங்க லத்தியில 2 ஓடி அடிச்சோடனே எல்லாருமே சைடு வந்து அந்த சைடுல தள்ளு இருந்தா பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆசை எதுவுமே இல்லாம எல்லாம் கரெக்டா தான் இருந்தோம். நான் நைட்டு மரணத்தை கண்ணுல பாத்துட்டு போனேங்க. இதை வந்து உடனே வந்து நம்ம தளபதி இதோ தப்பு இது இந்த மாதிரி இடத்துல இது பண்ணாரு அது பண்ணாருனால சொல்றதுக்கெல்லாம் வேஸ்ட். இதை முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் அதிகாரி தான். அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணா லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்க ஆரம்பிச்சு இந்த கும்பல் பூரா சைடுல வந்துருச்சு. சைடுல வந்ததுதான் பிரச்சனையே. சைடுல வந்து எல்லாம் ஒன்னும் பண்ண முடியலைங்க. பொம்பளைங்க எல்லாம் மூச்சு விட முடியாம அலவுறாங்க. அலற ஒவ்வொருத்தையும் மேல ஏறாங்க. மேல ஏறணும்னு அந்த சீட் அப்படியே உடையுது. மேல ஒவ்வொருத்தர் அவங்க உயிரை காப்பாத்திருக்க மேல ஏறாங்க. மேல ஏற சீட்டு உடைஞ்சு உழவு கீழே குழந்தைகளை வச்சுட்டு நாங்க மேல இப்படி தாங்கி பிடிக்கிற நிலைமையில நிக்கிறோம். இந்த மாதிரி இடத்த கொடுக்கலாமா? இப்ப மக்கள் உயிர் 30-35 உயிர் போயிருக்குதுன்னா இந்த உயிர் போனதுக்கு காரணம் யாரு? வந்தவரா இல்ல இங்க இந்த இடத்த கொடுத்த கவர்மெண்டா? அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும்.